அல்ல பிரான் தானே? 2 பிரானும் ஒன்னா சேர்த்து தானே போட்டீங்க? எவ்வளவு இது? 1600 சின்ன இல்லை அண்ணா. ஆணு முயல கிடைக்காதா? இது பக்கத்து கடையில இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்லையா? என்ன மானு முயல் ஏறி எதுவுமே இல்லையா? ஃபிஷ் வெள்ளரா மீன் இருக்குல்ல, ஐர மீன் இருக்கு, ஐல மீன் சொல்லுவாங்களா, ஐர மீன். அந்த ஐர மீனை அப்படியே ஆஞ்சி ஒரு பிளேட்டு எவ்வளோண்ணா வரும்? 5000 ரூபா. 5000 ரூபா நீ கொண்டு வா போ. மீன் அங்க பேரு அப்படியே பொல பொலோடு போட்டு அப்படியே புட்டு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கு, கொண்டு வா போ போ போ. ப்ரோ ப்ரோ இது சொல்லிட்டேன், தந்து இது சொல்லிட்டேன், மீன் சொல்லிட்டேன். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கணுமா ப்ரோ? மனசு எனக்கு புரியும் ப்ரோ. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன்கிட்ட முயல் இல்லையா, மானு இல்லையா, மயில் இல்லையா, ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நான் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா உங்க மனசு எனக்கு புரியுது. கம்மியா சாப்பிட்றான், விருந்தாளி கம்மியா சாப்பிட்றான்னு உங்க மனசு கஷ்டமா இருக்கு. நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா, நான் பாத்துக்கிறேன் நானு. டேய், அவன் சோத்தையே பார்த்தது இல்லையா? அவன் பாட்டு வரிசையை ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓசியில் எத்தனை அப்படித்தான் தின்னுட்டே இருப்பாங்களா? இதெல்லாம் சொந்த காசு சாப்பிடு. சிஸ்டர், சாப்பாடு வந்து தரமா இருக்கு. தலைவா, நம்ம கேங்கிட்ட சொல்லிடுறோம். தலைவர் தான் நீங்க பார்ட்டி வச்சாரு. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். இது மீன் வாங்கி ஆரம்பிச்சிடு, ராடு வாங்கி சமைச்சிடு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. சிக்கன் மட்டனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து கட்டு கட்டுறான். அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிக்கு ஒட்டடும். ஒரு நாள் பாட்டு வர நம்ம விட்டக்கூடாது. ரெடி ஆயிடுறியா? ஐயோ சரி, அது பிரச்சனை இல்லைண்ணா. இது பாருங்க, அதோட சேர்த்து ஒரு மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒன்று பார்சல், ஒரு சிக்கன் பிரியாணி வந்து, மட்டன் பிரியாணி ஒய்ஃபுக்குண்ணா, ஒய்ஃபுக்கு, சிக்கன் பிரியாணி வந்து என்னோட நாய்க்கு. சரி, அப்ப 2 பிரியாணிண்ணா, 2 பிரியாணி, சிக்கன் 1, மட்டன் 1. நீ போயிட்டு பார்சல் பண்ணுங்க, பில் எடுத்து வந்துருண்ணா, பில் எடுத்து. சிஸ்டர், மீன் வந்து ரெடி ஆகலையா? மீன் வந்து லேட் ஆகும். அதான் நான் பார்சல் ப்ரோ பார்சல் பண்ணிட்டு ஒய்ஃப் வீட்டுல. அதுக்கு ஒரே ஒரு பார்சல், ஒரு மட்டன் மட்டும் சொல்லிட்டேன். ஒரு சிக்கன் 1 நாய் வீட்டுல இருக்கு. வீட்டுல கிடையாது, ரோட் நாய், ரோட்ல போவோம். நம்ம தானம் தருப்போம் பண்ணி வழக்கம் தானே. அதான் பில் எடுத்து சொல்லிட்டேன். நீங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? பில்ல ஒன்னா போட சொல்லிட்டேன், நீ எடுத்து சொல்ற. வா என்ன நடக்குதுன்னு பாரு. நீயும் உங்க அம்மா மணி நீச்ச போய் மாதிரி அவன் பிள்ளை அவனே கொடுக்க சொல்லி மரியாதை சொல்லிடுறவன்ட்ட சாப்பிட்ற மைண்டே இல்லை. எரிச்சலாகுது. வீட்டில் சாப்பிடலாம் சொன்னல, நீ தானே கூப்பிட்டு வந்த. முடிச்சிட்டான். நான் அப்படியே பார்சல் வாங்கிட்டு கிளம்புறேன். சிஸ்டர் பத்திரமா கூட்டு போங்க. கண்டிப்பா நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு கால் பண்ணு. நம்பர் இருக்குல்ல, நான் வரேன். நான் இங்க பாருங்க, சாப்பிட்டு இருக்கேன். நான் வந்தோம் கை கழுட்டு வரேன். கை கழுத்து வருவார், இரு நான் பேசிக்கிறேன். பேசிக்கலாம் விடு, நான் பாத்துக்கிறேன். கடையில எல்லாம் இருக்காங்க, கோவப்படாத. அவன் சோத்தை பார்த்தது இல்லையா? சோத்தை பார்த்ததுல ஆர்டர் பண்ணி பரிசையை தின்னுட்டே இருக்கான். இதுல மீன் ஃப்ரெஷ்ஷா வேணுமா? மீன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நம்பர் வாங்காம போட்டேன். பார்சல் சொல்லிட்டேன், பார்சல் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போட்டிருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இன்னும் சிக்கன் கூட சாப்பிடாம வச்சிருக்காங்க சிஸ்டர். சிஸ்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. பில் எங்க கொடுத்துரு? பில்ல பிரதர் கொடுத்துருவாரு. என்னன்னு 5000 தான் பில் வந்துருக்கீங்க? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பில் வரும்னு நினைச்சேன். இவ்வளவுதான் பில்லா? சரி பரவாயில்ல, கடை ரொம்ப கம்மியான ரேட்டா வச்சிருக்கீங்க. அதான் நான் ஏதோ நினைச்சேன் ஒரு 7,000-8,000 பில்லு வரும், 10,000 வரும்.
சரி ஒன்றும் குறைஞ்சு போல. அவர் நண்பர் தான், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாரு, எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, கம்மியா பில்லு வந்தா வருத்தப்படுவார். அவர் மனசு கஷ்டப்படுறத நம்ம ஏத்துக்க முடியல. தலைவரை அவருக்கு தலைவருக்கு ஒரு 500 ரூபா டிப்ஸ் மட்டும் ஒரு 500 ரூபா வச்சு நம்ம மனுஷன் பாவம். அதே மாதிரியே 7000 தலைவா ஒரு 4 பிரியாணி ஒன்று பாசி ஆல்ரெடி 2 பிரியாணி கட்டிருக்கீங்களா, ஒரு மீன் ஒன்று கட்டிருக்கீங்க, 4 பிரியாணி கட்டிருக்கீங்க, அயில மீன்ல இன்னொரு பீஸ் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழி வான்கோழி தனித்தனியா போட்டு சுக்கா போட்டு அதையும் பாசி கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு பில்ல கொண்டாங்க உடனே எடுத்தாங்க. மனுஷனே நீ ஓசிலனா ஒரு ரைஸ் தான் தரணும், நீ பாட்டு பரிசி ஆர்டர் பண்ணிட்டே தின்னுட்டு இருக்க. நான் ஃப்ரெண்டுங்க நாங்க. என்னடா வாயில புடுங்க விட்டு என்ன ப்ரோ விட்டு இந்த கிளி கிளிக்கிறாங்க. பாத்துட்டே இருக்கேன், உனக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு நீ ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ என்ன என் நண்பரை திட்டுறீங்க? என்னடா நண்பே ஒண்ணுதான்டா எருமை பண்ணி ஏன் சோத்துக்காங்க கணக்கு பாக்குறீங்க? சோதுக்கா கணக்கு பாக்குற, நீ ஒரு ரைஸ் தின்னுடா பரிசி உன் குடும்பத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், உன் வீட்டு நாய்க்கு வேற வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல 10வது வின்ன 4 ரைஸ் பிரியாணி, இவன் கூட ஒரு குடும்பத்துக்கு தின்றது ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான இங்கேல. அண்ணா அவர் பில்ல அவர்கிட்ட கொடுங்க, நாங்க சாப்பிட மாட்டேங்க, பில்ல கொடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா அந்த பெரிய மயிர் எவன்ட்ட பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. நீ முதல்ல ஒரு சாப்பிட்ட பில்ல கட்டிட்டு போடா. ஏங்க அவர் அப்பவே சொன்னாருங்க என் பொண்டாட்டி சரியான ராட்சசி, சரியான பாத்தறியா? ஒண்ணு கொஞ்சம் நேரே அவன் பேசிட்டே இருக்கான், சொல்லுடா. இங்க பாருங்க ப்ரோ, நீங்க பில்ல கொடுத்துறீங்களா ப்ரோ? அவன் குடிக்க முடியாதுடா, நீ போடா போடா போய் பில்ல கட்டு. அண்ணா அவர் பில்ல அவர்கிட்ட கொடுங்க. அப்பா நானும் ஊர்ல யாரையே பாத்துருக்கேன், ஆனா ஓசில ஒண்ணு மணி ஒருத்தன் சாப்பிட மாட்டேன்டா. நீ நாய்க்கலாம்டா வாங்கி போவா. ஏங்க நான் சாப்பாடு ஒரு வேளை கம்மியா சாப்பிட்டேன்னு கோச்சிக்கிறீங்க? டேய் இந்த பெரிய தடா அடிச்சறவன் பாத்துக்கோ சொல்றாங்க. அண்ணா இது எங்க ஃபேமிலிக்குள்ள உள்ள விஷயம், நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன எல்லா ஆர்டரையும் எடுத்துக்கங்க. பில்லு யாரோ ஃபேமிலி நான் பாத்துட்டே ஓவர் ஆர்டர் பண்ணிட்டே இருக்க, நீ பாட்டுக்க ஆர்டர். ஏங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது என்ன சொல்லிருக்கீங்க? போயிரு நான் பெரிய ராட்சசி, போயிரு நீ தானே அவன் சாப்பிட கூப்பிட்ட, சொல்லிருக்கலாம்டா அவன்ட்ட. எருமை மறுபடி தின்னுட்டு இருக்கான். ஏங்க நீங்க சாப்பிடுறதா நான் காசு நீ உனக்கு விஷயம் தர வேணாம். ஏங்க இல்லங்க நான் சாப்பிடுறேன், நான் கொடுத்துறேங்க காசு. நீ எனக்கு சாப்பிட கொடுக்க வேணாம், நீ உனக்கு சாப்பிட நீ கொடுத்துட்டு போ. அல்லேவா நான் யாருக்கு சொல்றேன்? நீ யாராவது வந்து போடா போய் வந்து நீங்க சாப்பிட்டு பில்ல கொடு. ஏங்க நான் வந்து யூடியூபர், நாங்க 360 யூடியூபர். ஏங்க உங்களுக்கு நீங்க வெட்டிங் டே தானே? எங்க வெட்டிங்னா உங்களுக்கு என்னங்க? இங்க பாருங்க நான் யூடியூப் சேனல் நாய் தலைவா சொல்லு தலைவா, நீங்க என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க உங்களால என்ன வச்சிருக்காரு பாருங்க. இங்க பாருங்க யூடியூப் சேனல் கேமரா வச்சிருக்க தலைவர் தான் சொன்னாரு, இது மாதிரி எங்களுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு ஒரு பிராங்க் பண்ணுங்க, என் ஒய்ஃபு இந்த பிளானு இந்த ஐடியா இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் இவர் தான் காரணம், வீட்டுல போயிட்டு வெளுக்கிறனா வெளுத்துங்க, அது உங்களுக்கு உள்ள பர்சனல், நாங்க அதுல இன்டர்ஃபியர் ஆகல. இங்க சாப்பிட்டீங்கல்ல இது எல்லாம் எங்க டீம்மேட்ஸ். அவரு ஐயாவை பாருங்க கம்முன்னு நிக்கிறாரு பாருங்க, எல்லாமே எங்க ப்ரிப்பேர்டு பிளான். ஏங்க எல்லாம் வேலையா நம்ம நம்பர் தான் யூடியூப் சேனல், நாய் 360 யூடியூப் சேனலுங்க. என்னங்க இது பாட்டில் விட்டு அடிச்சாங்க, மண்டையில வர வச்சுட்டாங்க. ஏய் சொல்லிருக்கலாம்ல, நான் வேற பண்ணப்பல. சாரி ப்ரோ. இல்ல இங்க பாருங்க, ஆக்சுவலா உங்களை கோவப்படுத்துறது தான் என்னோட பிளான். சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. ஐயோ சாரி எல்லாம் வேணாங்க, நீங்க சமாதானம் ஆனதே எங்களுக்கு ஏதோ இருமலுக்கு டானிக் குடிச்ச மாதிரி ஜில்லு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், உங்களை வந்து இந்த வெட்டிங் டே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு சொல்லிட்டு பிரதர் ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நாங்க ஆக்கிடாதான் நம்புறோம். இது வந்து யூடியூப்ல வரும்போது பாருங்க செம காமெடியா இருக்கும் வீடியோ. நாங்க அங்க இருந்து பாரு விடுறாங்க, நீயே ஒரு தண்டை சொல்றீங்க ப்ரோ. அந்த சந்தானம் சொல்றாருல, ஊருக்கே மாசா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான் அந்த கதை உங்களை வச்சு சிரிச்சிட்டாங்க. ஓகே கேமரா இங்க இருக்குது, ஹாய் காட்டுங்க. போய் சாப்பிடுங்க, அவங்க சாப்பிடவே இல்லை. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். என்ன சொல்றேன்னு தெரியல, ஓரளவுக்கு வீடியோ வந்திருக்கு. நல்லா வந்துருச்சுன்னா ரெட் கலர் காட்டு, நல்லா வரலன்னா பிளாக் கலர் காட்டு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். ஓகே தேங்க்யூ.